வணக்கம்ப்பா, மகாடிஸ்லேருந்து பேசுகிறேன். நீ செட்டிநாட்டில் வந்து பாத்திர கலெக்ஷன் வந்திருக்கு. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்ப்பா. வெங்கல விநாயகர் சிலைப்பா, இடம்புரி விநாயகர் நல்லா இருக்குது. அவருடைய வாகனம் மூஞ்சூரில் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. சில அழுத்தமாக நல்லா அம்சமாக இருக்கார் விநாயகர். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. பின்னாடிலாம் பாருங்களேன், நல்லா அந்த வேட்டிலாம் நல்லா இருக்குது. சிலை நல்லா கனமான சிலை, முருகன் சிலைப்பா, திருவாச்சியோடு இருக்கார் பாருங்களேன். இதில் வந்து துவாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது வேல் இருந்துச்சுன்னா அதில் மாட்டிக்கிறலாம். வள்ளி தெய்வானையோடு இருக்கார் பாருங்களேன். மயில் இருக்குது பின்னாடி. நல்ல திருவாச்சி நல்லா இருக்குது. நல்லா சிலை, நல்லா சின்ன சிலையாக இருந்தாலும் அம்சமாக இருக்குது. கொஞ்சம் கொலுவுக்கு நிறையா சிலை இருக்கிறவங்களும் போட்டிருக்கேப்பா. 5 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. சிலை நல்லா அம்சமாக நல்லா அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி. இந்த கரண்ட்லேயே அரிசி போட்டுக்கிறலாம், கிண்ணத்துலேயே அரிசி போட்டுக்கிறலாம். நல்லா இருக்குது. சிலை வந்து அந்த அம்மா பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு, சிரிச்ச முகமாக இருக்காங்க. தாமரை பூவில் உட்காந்துருக்காங்க பத்மாசனம் போட்டு. பின்னாடி சேலை கட்டலாம் நல்லா இருக்குது. 4 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது இந்த கரண்டியோடு சேர்த்து. வெங்கல நடராஜர் சிலைப்பா, சின்ன சிலையாக இருந்தாலும் அவ்வளோ தெளிவாக அம்சமாக இருக்குது பார்த்தீங்களா. சிலை ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா தெளிவாக இருக்குது சிலை. மகாலட்சுமி சிலைப்பா, அதாவது தாமரை இதழில் உட்காந்துருக்காங்க இந்த அம்மா. இந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா அப்படியே குழந்த மாதிரி நல்ல சிரிச்ச முகமாக இருக்காங்க பார்த்தீங்களா. முகமே குழந்த வடிவத்தில் இருக்கு பாருங்க. 2 கையிலையுமே தாமரை முட்டு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. சிலை நல்லா இருக்குது. வெங்கடாஜலபதி சிலைப்பா, திருப்பதியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நல்லா ராஜ அம்சத்தில் நிற்கிறார் பாருங்களேன். இந்த தனியாக கை தனியாக இருப்பாருங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி. பின்னாடி பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா காரில் கூட நம்ம ஒட்டிக்கிறலாம். அதாவது ஒரு பசை வச்சு காரில் கூட இந்த மாதிரி நம்ம கம் வச்சு இப்படி ஒட்டிக்கிறலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய பாதம்லாம் பாருங்களேன், நல்லா தெளிவாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது சிலை. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா ராஜ அலங்காரம் நல்லா இருக்கார். காமாட்சி அம்மன் சிலைப்பா, நல்லா திருவாச்சியோடு ரொம்ப நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா கண்ணம்லாம் எப்படி நல்லா இருக்கும் பாருங்க. நல்லா சிரிச்ச முகமாக நல்லா இருக்காங்க. நல்லா சரியான வெயிட்டு. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்ல கனம். சிலை நல்லா இருக்குங்க. அந்த அம்மாவுடைய நகை அலங்காரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த சேலையோட பார்ட்ரு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சேலையோட பார்ட்ரு, அந்த காலில் போட்டுக்க கொலுசு, இந்த சேலையோட இந்த கட்டெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாலை, இந்த நெக்லஸ்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. கையில் கரும்பு வச்சுருக்காங்க, இந்த கையில் தாமரை மொட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல அம்சமாக இருக்குது. இந்த மூக்கத்தி கூட அவ்வளோ நல்லா இருக்குது. பெருமாள் விளக்குப்பா, நல்லா கனமாக இருக்குது. பெருமாள் விளக்கு நல்லா இருக்குது. 2 விளக்கு இருக்குது. நல்லா பெரிய சைஸ் விளக்கு. ஒரு 100 ml நம்ம நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கணும். 4 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. ரெண்டுமே ஒரே அளவு, ஒரே மாடல் தான். நல்ல கனம், நல்ல கனம். முளைப்பாரி ஸ்டாண்டு, அதாவது முளைப்பாரி ஸ்டாண்டு, வெங்கலம், பிளங்காத ப்ரெஸ் பீஸு. நல்லா குட்டையாக இருக்குது பாருங்களேன். உயரம் இல்லாமல் கீழே பாருங்க, நல்லா சின்னதாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம விளக்கு ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சங்கு ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம். 5 இருக்குது. ஒரு செட்டு வந்து 5. ஒரே அளவு தேப்பா, ஒரே மாடல் தான், ஒரே வீட்டு பொருள் தான் இது. 4.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது சிலை. ஒரே பெரிய போட்டுருக்கு எல்லாத்துலேயுமே. நல்ல கனம். இந்த மாதிரி விளக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பாருங்களேன், விளக்கும் வச்சுக்கலாம். முளைப்பாரி நேரம் முளைப்பாரி போட்டுக்கிறலாம். அதாவது இப்போ குளிர்கிறதுனால முளைப்பாரி நிறையா போடுவாங்க, வாங்கி வச்சுக்கலாம். சங்கு வச்சுக்கலாம், விளக்கும் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது.
உழப்பா இஷ்டம் வித்தியாசமான பொருளுப்பா இருங்க. அதாவது உருளி, இந்த உருளியில் பாருங்களேன் 2 பக்கமும் கைப்பிடி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது. பாத்திரம் பாலிஷாக எதுவுமே பண்ண வேண்டியது. அப்படியே நம்ம புளி போட்டு விளக்கிட்டு அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம். புளி போட்டே சமைச்சிக்கலாங்க. பாத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்ம கைப்பிடி வச்சு நம்ம போட்டதே இல்லை. இப்போதே முத 2 பக்கமும் கைப்பிடி வச்சு நமக்கு இந்த கடாய் மாதிரி பருப்பு உருளி வந்திருக்கு. நல்லா நம்ம தாராளமாக புளி போட்டு சமைக்கலாம். அதே மாதிரி இந்த மூடி வந்து வெங்கலம் கிடையாது, முறி. இந்த மூடி வந்து முறியில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க. எவ்வளோ டிசைனாக கும்மியில் வச்சு நல்லா இருக்கு பாருங்களே. இது வந்து ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். அளவு கேட்டிங்கன்னா அளந்து சொல்கிறேன். ஒரு அப்ராச் பண்ணதேன்னு சொல்கிறேன்ப்பா. கைப்பிடியோடு சேர்த்து 8 இன்ச்சு இருக்குது. பாயகம் பருப்பு உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. நல்லா வித்தியாசமான பாத்திரம் இது. இப்படி கிச்சன் இருக்குங்க பாருங்க மூடி. இது வந்து பாருங்க சின்ன சம்பளம் நல்லா இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்கு குங்குமம் மஞ்சள் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க. 2 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. சின்ன டப்பா நல்லா இருக்குது. அதாவது பூச்சி கூட கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் கொட்டாது, நல்லா டைட்டாக இருக்குது மூடியெல்லாம். துணை தீபம்ப்பா இது பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று வந்திருக்கு, பாலிஷ் பண்ணி போட்டிருக்கேன். நிகழம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது துணை தீபம். இது வந்து பாருங்களேன் திருக்கொலாப்பா. இது காப்பரில் இருக்குது. இந்த பாருங்களேன் நல்ல பழமையான இதெல்லாம் ஆன்டிக் பீஸ்ப்பா. இதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப அரிதானது. இது இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கொம்பு, காது, கண் கொலாப்பா. இது உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. காப்பர் ரொம்ப ஆன்டிக்கான இது. இந்த பசுவுக்கு நெத்தியில் பொட்டு கூட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கீழே இந்த வாய் எல்லாமே இருக்குங்க. எப்படி இருக்குன்னு வருங்க. ரொம்ப பழமையானது. கைமரை நல்லா இருக்குது. தூபக்கால்ப்பா ஒரே வார்ப்பு நல்லா இருக்குது. தூபக்கால் 8.5 இன்ச்சு இருக்குது. நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. ஒரே வார்ப்பு நல்லா கெட்டியான வெங்கலம் நல்லா இருக்குது. அதாவது பாவை யானை மேலே விளக்கேற்றி நிற்கிறது மாதிரி இருக்குப்பா. இதெல்லாம் வீட்டு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லது. இல்லை பூஜை ரூமுக்கு வைக்கலாம். இந்த கொழுவுக்கும் வாங்கி வைக்கலாம். 2 பக்கம் பாவைக்கு கிளி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது கஜ பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க. 6.5 இன்ச்சு இருக்குது. உயரம் அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா ஜோடியாக இருக்குது. ரெண்டையுமே நம்ம வாங்கி இப்படி வீட்டில் விளக்கேற்றிக்கலாம். இந்த விளக்கு ஏற்றுற இடம் நல்லா பள்ளமாக இருக்குது. அங்கே பழமையான விளக்கு பாலிஷ் பண்ணி போட்டிருக்கேன். மெழுகுவத்தி ஸ்டாண்டுப்பா. கருடை மெழுகுவத்தி ஸ்டாண்டு. இந்த இங்கிட்டு பாருங்கள் இந்த மொத்த மெழுகுவத்தி ஏற்றிக்கலாம். பூராமே இது பூரா நகாசுகளை இந்த பாலிஷ் பண்ண நல்லா தெரியும். இந்த இறகெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நீளம் வந்து 7 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து 4.5 இன்ச்சு இருக்குது. இந்த இறகுகள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா பக்கத்தில் காமிக்கிறேன். அவ்வளவு நகாசு வேலை இருங்க. தெரியுதா பார்த்தீங்களா? நல்லா வரி வரியாக போட்டு கீழேயுமே நகாசு வேலை. தனியாக கழட்டிக்கிடலாம். ரேடியோ லென்த்தாக போகிறதுனால சும்மா வாய்ஸ் மட்டும் சொல்கிறேன்ப்பா. இது காமாட்சி விளக்கு. இங்கே இருங்க. இதில் நகாசு வேலை பார்த்தீங்களா? கீழே இந்த மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப ஆன்டிக்கான விளக்கு. ஏன்னா இதுலேயும் நகாசு வேலை வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்களேன், உள்ளே தாமரை பூ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நகாசு வேலை. அப்புறம் இங்கே அந்த திலகம், அந்த அம்மா திலகம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கேயுமே கீழே வந்து நகாசு வேலை. அப்புறம் இந்த 2 கொம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்காது. ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கனக்குள்ளேயும் நகாசு வேலை வச்சுருக்காங்க பாருங்க. இந்த வெங்கலத்துலாம் நகாசு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்ல விளக்கு, வித்தியாசமான விளக்கு. உயரம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. ஒரு 75 ml நம்ம நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கலாம். நல்லா இருக்குது. நகாசு வேலை பாருங்க அவ்வளோ தெளிவாக திருத்தமாக செஞ்சுருக்காங்க. கிளி முக்காளிப்பா. இங்கே அதாவது கீழே ஸ்டாண்டு வந்து கிளி, மேலே வந்து அன்னம். இந்த பார்த்தீங்களா அன்னம். அதாவது இந்த இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது இங்கனக்குள்ளே அவ்வளோ முடி கணத்தில் கூட அந்த ஊசி இருக்காது. அந்த ஊசியை வச்சு வருவிருக்காங்க பாருங்க.
இந்த அதே மாதிரி இந்த அன்னம் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பெரிய இறகு சின்ன இறகுலாம் வச்சு நல்லா இருக்கு பாருங்க. வெளியிலையும் நகாசு வேலை, உள்ளுக்குள்ளேயும் நகாசு வேலை. ரொம்ப ஏகப்பட்ட நான் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இதுலேயுமே பாருங்க, இந்த பொடிய நகைக்கண்ணா அப்படியே முடி கணத்தை காட்டிலும் கம்மியான ஊசி நல்லா இருக்குது வச்சு அப்படி வரி வேலை பார்த்துருக்காங்க. ஒரே மாதிரி பூ இருக்கு பாருங்க. அதே மாதிரி ரிவீட்டு கொடுத்த இடத்துலையும் பாருங்கள், இந்த ரிவீட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அங்கனையுமே பூ வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. பார்த்தீங்களா? அவ்வளோ தெளிவாக பார்த்துருக்காங்க. இங்கெல்லாம் பூ வேலை, இங்கேயுமே பின்னாடியுமே கோடு. இந்த கிளி பாருங்க, கீழே பாதத்தில் எவ்வளோ வேலைப்பாடுன்னு பாருங்க. இந்த கிளி ரெக்கை, அந்த மூக்கு, கண் இங்கே இருக்குது. இங்கிட்டு நகாசு வேலை, இங்கிட்டு நகாசு வேலை, இந்த பக்கம் நகாசு வேலை, இந்த பக்கம் நல்லா கிளியுமே நல்லா உருண்டையாக இருக்குது. நல்லா இருக்குது, வித்தியாசமான முக்காலிப்பா. இந்த அகலம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது, அவ்வளோ வேலைப்பாடோட முக்காலி இது. அதாவது இது நகை பாக்ஸுப்பா, வெத்தலை பாக்ஸ் கிடையாது, நகை பாக்ஸு. இதில் வந்து என்னென்னா அந்த காலத்தில் பெரிய வளைவி செயின் இந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க. இதில் மோதிரம் இந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த கீழ் மட்டும் இதாகிடுச்சு. அதை நீங்கள் வந்து சோ பீஸாக வச்சுக்கிடலாம். இதில் எத்தனை ரிவீட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே பூரா ரிவீட்டு. அரண்மனையில் வச்சுருப்பாங்களே பெரிய பெட்டி, இந்த சந்திரமுகி பெட்டி, அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கு பாருங்களேன். நம்ம இதில் நகை இல்லை பணங்காசு இந்த மாதிரி வச்சு நம்ம பீரோவில் வச்சுக்கிடலாம். பாலிஷ் பண்ணிக்கிறீங்கன்னா பாலிஷ் பண்ணியே தந்துடுவேன். நல்லா இருக்குது பெட்டி. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பாருங்கள் 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. பித்தாளை வீட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தாளை கம்பி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்களா? தெளிவாக இருக்குது பெட்டி. வெள்ளோடு பருப்பு உருளிப்பா. இந்த பேரே போட்டிருக்காங்க பாருங்க, நேம் பிளேட்டோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 4 லிட்டர் பிடிக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்லுவேன், அளவு கேட்டிங்கன்னா அளந்து சொல்லுவேன். இல்லை புளி போட்டு தாராளமாக சமைக்கலாம். 8 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். பாலிஷ் பண்ணணுன்றது இல்லை, பாலிஷ் பண்ணி கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி தந்துடுவேன். இன்னும் 5 இன்ச்சு இருக்குப்பா ஊக்கூடு. வெங்காய பருப்பு உருளிப்பா. இல்லை சின்ன சைஸு, பாத்திரம் நல்லா தெளிவாக இருக்குது. இது வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். அடுப்பில் வச்சு இதுவும் சமைக்கலாம். 5.25 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. அதாவது இது தட்டு இட்லியும் வச்சுக்கிடலாம், இல்லை இடியாப்பம் கொலக்கட்டை இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். இதில் வந்து நம்ம புளி போட்டு ரசம், புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம். சாதம் வச்சுக்கலாம். காப்பருப்பா இது வந்து இருங்க, அந்த காலத்து போட்டால் அடித்து செஞ்சுருக்காங்க. குங்கும நேரத்தில் இருக்குது பார்த்தீங்களா? பாத்திரம் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 4 லிட்டர் பிடிக்கும். சும்மா ஒரு அப்ராக்சிமேட் அதே போய் சொல்கிறேன், அளவு கேட்டிங்கன்னா அளந்து சொல்கிறேன். 7 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கே தாப்பில் தட்டு பிளங்காத ஃப்ரெஷ் பீஸ் தான் இது. இதுக்கு வந்து குமிழ் மூடி நம்மளே செட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது. கலச செம்புப்பா. இது வந்து எவ்வளோ வேலை பண்ணு பார்த்தீங்களா? கீழே ஊரா அந்த தாமரை இதழ், அதுக்கப்புறம் அந்த கொடி மாதிரி பூவு, அதுக்கப்புறம் கொடி மாதிரி பூவு, அதுக்கப்புறம் வந்து மேலே தாமரை பூவு. நல்லா இருக்குது. இதில் ஒரு தேங்காய் மாவேலை வச்சு நம்ம கொழுவுக்கு வைக்கணும்னு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை மற்ற நேரம் விசேஷங்கள் நாட்கள்லையும் இதில் மாவேலை இந்த மாதிரி வச்சுக்கலாம். பூஜை ரூமுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட்டு சரியான வெயிட்டு. ஒரு 1 லிட்டர் பிடிக்கும் தண்ணி. 4.25 இன்ச்சு இருக்குது. இப்போ இதில் வந்து தேங்காய் வச்சு இந்த லட்சுமி தாயாரோடைய முகம் வச்சு இந்த மாதிரியும் செட் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குது. 6 இன்ச்சு இருக்குது வீட்டோடு. மைசூர் சட்டிப்பா. மைசூர் சட்டிப்பா. அதாவது 3 பாத்திரம் இருக்குது. இருங்க, அதாவது 2 பாலிஷ் கொடுத்துருக்காங்க. சைனிங் பாலிஷு, டல் பாலிஷு. பிளங்காத ப்ரெஸ் பீஸ்ப்பா. பழைய காலத்துலேயே 2 பாலிஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே இந்த பிளங்காத ப்ரெஸ் பீஸு பின்னாடி அரைக்கூட இருக்குது பார்த்தீங்களா? வாய் அகலம் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். இது 3/4 லிட்டர் பிடிக்கும். இது 6 லிட்டர் பிடிக்கும். இது வாய் அகலம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது.
இது வந்து 5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3.4 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு சமைக்கலாம். நல்ல பாத்திரம். சாம்பார் வலிப்பா. நல்லா ஈயம்பூசியே இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது. அரசையில் வடிவத்தில் இருக்குது பாருங்களேன். வளையம் வச்சு ஒரு சட்னி எதுவும் தோண்டி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. டைனிங் டேபிளாக ஏதாவது சாம்பார் ரசம் வந்து டைனிங் டேபிளில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சோம்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. 5.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். முறி நெய் ஜாடிப்பா. அதாவது வெங்கலம் கிடையாது, முறி. இந்த உள்ளே வருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். வாயகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. விளங்காத ப்ரெஸ் பீஸ் இதெல்லாம். தாம்பளை தட்டுப்பா. பித்தளை தட்டு இருங்க. இது பூராமே நகாசு வேலை. எம்போஸ் கிடையாது. நல்ல வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. பித்தளை 10 இன்ச்சு இருக்குது வாயகம். வெங்காயம்ப்பா. இது வந்து அப்படியே பிளங்காமல் பரனில் போட்டதுனாலேப்பா இப்படி இருக்குது. விலை கழுவிட்டோம்னாலே நல்லா தங்கம் மாதிரி ஆயிரும் பாருங்களேன். காப்பரி வீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். உள்ளெல்லாம் பாருங்கள் வெள்ளி எம்பூசிருக்காங்க. இதையும் நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கலாம். வெள்ளி எத்தோடு இருக்குது. 2 பக்கமும் வளையா இருக்குது பார்த்தீங்களா. மாவு ஏதாவது தோண்டிக்கணும்னு தோண்டி வச்சுக்கலாம். ஒன்றும் செய்யாது. 6.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. அதில் ஒரு 3.5 லிட்டர் பிடிக்கும். எண்ணெய் தூக்குப்பா. குமிழ் வச்சது ரொம்ப நல்லா இருக்குது.